வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஸ்டீல்டு ஐஸ்கிரீம் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோ ஹெல் ஆர் ஹெவன் கேம் ப்ளேலே நம்ம வந்து ஃபார் மோர் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது வந்திருக்கும். ஸோ எஸ், நம்ம இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. அதான் நம்ம அங்கே நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஒரு பார்க். ஸோ நிறைய பசங்க உட்காந்துருப்பாங்க. அவங்கக்கிட்டே நம்ம கிட்ட பண்ணோன்னா ஸ்டீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டீல் ஆப்ஷன் கொடுத்து நம்ம டக்குன்னு ஓடிடணும். நம்ம எவ்வளோ நேரம் ஓடுறோமோ ஒரு செகண்டுக்கு வந்து 2 rupees. நம்ம எவ்வளோ செகண்ட் ஓடுறோமோ அவ்வளோ செகண்ட் நம்ம வந்து ருப்பீஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அண்ட் நம்ம டோட்டலாக நம்ம ஒரு இடத்த முடியாமல் நம்ம ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு என்ன காயின் கிடைக்குதோ அதான் நம்மளோட வந்து பாயிண்ட்ஸ். இது வச்சு நம்ம பார்க் மட்டும் இல்லை, நம்ம டெசர்ட்டும் நம்ம போகலாம். அண்ட் கிளாசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம போகலாம். ஸோ அதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்ம ஓடி ஓடி பண்ணலாம். நான் ஓடிட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ நான் என்ன போடுறதுங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. நான் இப்போ மைன்கிராஃப்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ மைன்கிராஃப்ட் சீரீஸ் மாதிரி கொண்டு போகலாமா, இல்லை ராப்ளக்ஸே ஏதாவது ஒரு கேம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மைன்கிராஃப்ட் ஆர் ராப்ளக்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது போட்டு தான் இருக்குது. ஸோ மைன்கிராஃப்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் டே 1, டே 2, டே 3 சொல்லிட்டு நான் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே விழுந்துட்டோம். 61 பாயிண்ட்ஸ் நம்ம கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான். அண்ட் நோ தேங்க்ஸ். இப்போ நம்ம வந்து கேம் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ஓடினாலும் நம்ம ஸ்டாப் ஆகி தான் நிற்போம். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. இந்த பாருங்க 2 பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டெசர்ட் போகலாம். ஒரே இடத்துல இருக்க முடியல. ஸோ நம்ம வந்து டெசர்ட் போகலாம். டெசர்ட் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன். ஸோ ஆனால் நம்ம டெசர்ட் கிளாசிக் இதெல்லாம் போனோம்னா 10% ஃபாஸ்டராகவே இருப்பாங்களாம் நம்ம அந்த குழந்தைங்களாம். இந்த கேம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து விளாடிருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் அதையும் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்மளை தவிர டெசர்ட்டில் யாருமே இல்லை. டெசர்ட்டில் தான் நம்ம காஞ்சி போய்ட்டோம். நம்மளுக்கு ஐஸ்கிரீம் தேவைப்படலை. அதனால தான் நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாருமே இல்லை. இங்கே ஒரே ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரே ஒரு அக்கா இருக்கா. ஆனால் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கேம்லேயே செட் பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பொம்மைன்னு தான் நினைக்கிறேன். அவங்க நான் ஓடுற மாதிரி இல்லை. நான் முன்னாடியே போய் பார்த்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நம்ம ஓடிட்டுருக்கோம். இப்போ பின்னாடி வரானான்னு நம்ம நின்று நம்ம பார்த்தோன்னா அந்த பாருங்கள், அந்த வரான் பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அங்கே வரான்னா இப்போ நம்ம ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆனோன்னா வந்து நம்மளை பிடிச்சிருவான். அதனால் இப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்மளை கலெக்ட் ஆகிற காயின்ஸ் வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு கிளாசிக் வாங்கி நம்ம அங்கே போகலாம். கிளாசிக் வந்து 3000 வேணும், அதாவது 3K வேணும். கிளாசிக் நம்ம டெசர்ட் பை பண்ணுறதுக்கும் 3K தான் தேவைப்பட்டுச்சு. நான் முன்னாடி பை பண்ணி வச்சுருந்தேன். கிளாசிக்கும் நம்ம பை பண்ணி போகலாம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக 2 minutesல ஸ்டாப் ஆகிடலான்னு நான் இருக்கேன். எஸ், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்போ இங்கே நடுவில் இருக்குல்ல, அது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெருசாக இருக்குல்ல, அது என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு மேஸ். ஸோ மேஸு வந்து நம்ம உள்ளே போனோன்னா நம்ம கண்டிப்பாக மாட்டிக்குவோம். மேஸ் சும்மாவே நம்ம போகிறது இந்தோ வரான் பார்த்தீங்களா, தெரியுதா, நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். அண்ட் மேஸில் நம்ம சும்மா போனாலே வந்துட்டு நம்ம லேட் ஆகும். அண்ட் இப்போ பின்னாடி ஒருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அதனால் நான் மேஸுள்ள போகல. ஸோ பார்த்திங்களா, சும்மா தான் நிற்கிறாங்க. நம்ம கரெக்டாக இப்போ 2 minutesல வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. 2 minutesல நான் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் ஸ்டாப் பண்ண முடியல. எனக்கு வந்து ஆக்சுவலி கேம் பக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம எப்போ ஸ்டாப் பண்ண முடியுதோ அப்போ ஸ்டாப் பண்ணுவோம். போயிட்டே இருக்கலாம். அவன் பின்னாடி வந்துட்டு தான் இருப்பான். நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அந்த செகண்ட் நம்ம திரும்பி பார்க்குற செகண்ட் கூட அவன் பிடிச்சிடுவான். அதனால் அதனால் நம்ம போயிட்டே இருக்கோம். நம்மளுக்கும் என்ன பண்ணுறது, டெசர்ட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஆக்சுவலி இந்த மாதிரி யாரும் வாங்கலைன்னு நினைக்கிறேன். இப்போ இதே நீங்கள் பார்க் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து டெசர்ட்டோ கிளாசிக்கோ யாரும் வாங்கலை, நம்ம தான் வாங்கியிருக்கோம். அதனால் இதில் நம்ம மட்டும்தான் இருக்கோம். பாருங்கள், இங்கெல்லாம் மேஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது கஷ்டமாக கேம் ப்ளே பாஸ் ஆகுது பார்த்திங்களா. ஸோ எஸ், நம்ம ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தால் அவங்களுக்கும் போர் அடிக்கும். ஆனால் நம்ம கூடிய சீக்கிரமே ஸ்டாப் பண்ணிடலாம். 3 minutesல கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடலாம்.
ஸ்டாப் பண்ணிட்டோம். அவன் நம்மளை பிடிச்சிட்டான். 365 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது 1 இயர். ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணால் கூட கரெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம போய் கிளாசிக் வந்து வாங்கலாம். 3.9K, அதாவது 4K கிட்டே இருக்குது. இதனால் நம்மளுக்கு 3K தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம கிளாசிக் போயாச்சு. கேம் ப்ளே பாஸ் ஆகுது. எஸ், இப்போ நம்ம வந்துட்டோம். இதுவும் பார்க்க மாதிரி தான் இருக்குது. பார்க்க நம்மளை ஏமாற்றிட்டாங்களோ பார்ப்போம். எஸ், இது வந்து நம்ம அந்த பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. நம்ம கிளாஸ் பார்க்கே வந்து பிளாக்ஸ் வச்சு கட்டினா இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாசிக் அந்த மாதிரி தான் இருக்குது கிளாசிக். இங்கே பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்களும் வந்து நிறைய புது புதுதாக ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எஸ், ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை. ஓகே, அதே மாதிரி தான் இருக்குது லிட்ரலி. அந்த என்ன டிஃப்ரெண்ட்னா ஏன்னா நம்ம கிட்ட போனாலே விழுந்துடுறாங்க. எல்லாத்தையும் போய் தட்டி விட்ருவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டீல் பண்ணுவோம். தட்டி விட்டுருக்கேன். என்ன டிஃப்ரெண்ட்னா இவங்க ட்ரெஸ்ஸு மட்டும் வேறு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். நம்ம ஸ்டீல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு ஓடிடணும். ஏன்னா இதில் தான் வந்து 10% ஃபாஸ்டராக இருப்பாங்கன்னு சொன்னாங்களா, அதனால் நம்ம டக்குன்னு ஓடிக்கிட்டுருக்கோம். எஸ், நடுவில் பாருங்களேன், பர்பிள் கலர் ஃப்ளாஷ்லாம் எப்போ வந்து பிடிச்சானே தெரில. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு? இவன் பிடிச்சதே தெரில. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. கிளாசிக்லாம் அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ ஓடிக்கிட்டுருக்கோம். இதுலேயும் வந்து நம்மளை பிடிச்சிருவானோ? பர்பிள் கலர் ஃப்ளார்ஸ் இருக்குது. எஸ், போயிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது தெரில. நாங்கள் ட்ரீலாம் வந்து லாலிபாப் மாதிரி இருக்குது. மேலே வந்து லாலிபாப் ஸ்டிக் வந்து ப்ரௌன் கலரில், அந்த லாலிபாப் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பெஞ்சஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம திரும்பி பார்த்தோன்னா வந்துடுவான். அதனால தான் நான் இப்போ ஓடிட்டுருக்கேன். பார்த்தீங்களா இப்போ ஏன் இப்போ நடுநாளில் இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காங்கன்னா, நம்ம மாற்றி அதில் இடித்தா கூட ஒரு செகண்ட் ஆகுதில்ல, அந்த ஒரு செகண்ட் நம்ம வேஸ்ட் ஆனாலும் அப்போ அவன் ஓடிட்டு தான் இருப்பான். அவன் நம்மளை பிடிச்சிருவான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நடுநாளில் நிறைய ட்ரீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த கிளாசிக்லேயும் நம்ம மட்டும்தான் இருக்கோம். பார்க்கில் மட்டும்தான் எல்லோரும் இருக்காங்க. கிளாசிக் அண்ட் டெசர்ட்டில் வந்து நம்ம மட்டும்தான் இருக்கோம். 1 மினிட்டில் கரெக்டாக நான் ஸ்டாப் ஆகிட்டேன். இப்போ பாருங்க, அவன் வரல. இதுவும் கேம் பக் தான். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் போய் ஸ்டாப் பண்ணுவோம். அப்பா வந்துடுவான்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா? ஸோ கேம் பக் 143 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ எஸ் கைஸ், நம்ம இங்கே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.